ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நான் எனக்கு புதியதான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன், ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் பால் எடுத்து லைட்டாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கிற பாலில் அது அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ அது அப்படியே ஊற்றுனதுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிளறணுங்க. அதாங்க இதில் ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ கைவிடாமல் கிளறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கட்டிப்படும். ஸோ கட்டியாகிற அந்த ஸ்டேஜில் வரும்போது அடுப்பு அமர்த்திடுங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு, அந்த பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது அப்படியே நீங்கள் லேயராகவும் சேர்த்துக்கலாம். நான் இப்படி சேர்த்துருக்கேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுருந்து அதை அப்படியே மேலே தூவி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. இந்த ரெசிபி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு புதுசாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க.